அமாவாசை அன்று செல்வம் பெருக இதை செய்யாதீங்க அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று இந்தந்த செயலை செய்யக்கூடாது, இதை செஞ்சேன்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவ அப்படின்னு முன்னோர்கள் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை, நம்ம அலட்சியமாக இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சண்டே லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலை செய்ய மாட்டாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. அன்றைய தினம் நம்ம கையில் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டதுனா கூட அதிலிருந்து ரத்தம் கூட நிற்காதான், சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் எந்த ஒரு வேலையும், கடினமான உடல் உழைப்பை போடக்கூடிய எந்த ஒரு வேலையும் அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்களாம். அதிகம் மௌனமாக இருப்பது நல்லதுன்னு. அதனால தான் அமாவாசை தினத்தில், பௌர்ணமி தினத்துலலாம் மௌன விரதம் இருங்க நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கையே பாருங்களேன், வழக்கத்தை விட மாறாக இருக்கும். அப்படியே காற்று அதிகமாக ஒரு சில நாட்களில் வீசும், கடல் அலை ரொம்ப கொந்தளிப்போடு இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்துருந்தோம்னா நமக்கே தெரியும். அப்போ நம்ம அன்றைய தினம் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாள்ல முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வர்றாங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சுமமான முறையில அவங்க கவனிப்பாங்க, நம்மள ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் மந்திர ஜபம்லாம் இந்த நாள்ல ஆரம்பிப்பாங்க. கடல்ல நீராடி தங்களோட தோஷத்தெல்லாம் போக்குவாங்க. அமாவாசை என்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீவ சமாதிகள்லாம் புதிய உத்வேகத்தை பெறும். அதனால இந்த மந்திரங்கள், நாம ஜபங்கள் இதெல்லாம் செய்யறப்ப அது இன்னும் பல மடங்கு நமக்கு பலன் தரும். ஆனா நல்ல காரியங்களை நம்ம செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல காரியங்களை பேச ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த நல்ல காரியங்களை அந்த நாள்ல செய்யாம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த அமாவாசை என்று காற்று, வெப்பம் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை கூட ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அப்ப நம்மளுடைய மனதும் ஒருவித படபடப்போட இருக்கும். அதனால மிக கடினமான புதிய முயற்சிகளை, வேலைகளை அந்த நாள்ல செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல முன்னோர்கள் நின்னுகிட்டு எள்ளும் தண்ணியும் பெறுவதற்காக காத்திருப்பாங்க. இந்த வீட்டு வாசல்ல இருக்கிற கோலத்தால அவங்க திரும்பி போயிடுவாங்க. இறந்தவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய ஆன்மாவானது அந்த இடத்துக்கு வரும்போது சில அதிர்வலைகள் ஏற்படும். அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால முன்னோர்கள் திரும்பி போயிடுவாங்க. அதனாலதான் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு, திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாள் அன்று மிக உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. சரி, திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. திருமணமான பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது. தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் கணவன் உயிருடன் இருக்கும்போது இந்த திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது. கணவருக்காக சமைத்து கொடுக்கலாம், ஆனா விரதம் இருக்கக்கூடாது. திருமணம் ஆகாத பெண்களும் அமாவாசை விரதம், அதாவது தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் விரதம் இருக்கவே கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் விரதம் இருக்கணும். இவங்க விரதம் இருக்கக்கூடாது. இந்த அமாவாசை நாள்ல உணவுல வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அமாவாசை நாளன்று அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா மறுபடி நீங்க கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். கடன் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகையில இருந்தும் அன்னைக்கு நீங்க செலவு பண்ணாதீங்க. அப்புறம் இந்த அமாவாசை நாளன்று சமைக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தீந்துடுச்சு அப்படின்னா அதை போய் பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கிட்டு அந்த சமையலை செய்யாதீங்க. நீங்க அமாவாசை விரதம் இருந்தாலும் சரி, இருக்காட்டியும் சரி, இலை போட்டு விரதம் விட்டாலும் சரி, இலை போடாம நீங்க விரதம் இருந்தாலும் சரி, காகத்துக்கு அன்றைய நாள்ல கண்டிப்பா நீங்க உணவு வைங்க. இது அம்மா அப்பா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அன்றைய தினம் காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்ன இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால புண்ணியமும் செல்வமும் உங்களுக்கு சேரும். அமாவாசை நாளன்று முடி திருத்தவே கூடாது. அதே போல நகம் வெட்டக்கூடாது. அன்றைய தினம் அசைவ உணவு கண்டிப்பா சாப்பிடாதீங்க. நீங்க விரதம் இருந்தாலும் இருக்காட்டியும் சாப்பிடாதீங்க.
அமாவாசை அன்னைக்கு வேற ஏதாவது முக்கிய விரதம் வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் நீங்க தெய்வ வழிபாடுகளை தொடரணும். தெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டு அதற்கு அப்புறம் முன்னோர்களுக்கு வந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தப்பி தவறி கூட செய்யாதீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.